அதிமுகவுடன் ரகசிய கூட்டணியிலே இணையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா நாளைக்கு மறக்காம முழுவதும் நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதிமுக எத்தனை தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது, எந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது, வெற்றி வேட்பாளர் யார் என அனைத்து விதமான தகவலும் 10 நிமிடத்துக்கு ஒரு காணொலியாக வந்து கொண்டே இருக்கும் நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் நாளை தினம் வாக்குப்பதிவு என்ன ஆரம்பிக்கிறாங்க. காலை 8 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு என்பது மதியம் 2 மணி 3 மணி வாக்கிலே ஆட்சி அமைக்கப் போவது யார் அப்படிங்கிற தகவல் அனைத்தும் தெரிந்துவிடும். அந்த நல்ல செய்தியாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படிங்கிற தகவலைத்தான் அதிமுக தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே கேட்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஒருவேளை அதிமுகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? அதாவது ஒரு 118 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி வாய்ப்பை பெற்றால் மட்டும்தான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும். அந்த 118 தொகுதிகளை விட அதிகப்படியான ஒரு தொகுதிகள், அதாவது 140 தொகுதிகளால் குறைந்தது பெற்றால் மட்டும்தான் அங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சுற்றி வளைத்தாலும் நாம் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை அதிமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் தனிப்பெரும்பான்மை என்பது கிடைக்காத பட்சத்திலே விஜய் அவர்களுக்கு ஒரு 10 20 தொகுதிகள் என்பது வெற்றி வாய்ப்பு என்பது இருந்தால் அவரையும் கூட்டணியிலே இணைத்துக் கொள்ளலாம் என தற்சமயம் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது திமுகவை நாம் வெளியேற்ற வேண்டும், அப்படி என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே விஜயுடன் கூட ரகசியமாக விஜய் அவர்களின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியினுடன் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நாளை தினம் முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த பேச்சுவார்த்தை முழுமை பெறுமா அப்படிங்கிறதை பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.